டிவி ரிமோட் கண்ட்ரோல்டு ஹோம் அப்ளையன்சஸ் இன் ரியல் டைம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு 3 வாரம் கழித்து ரிவ்யூ வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோக்குன்னு ஸ்பெஷலாக நான் ஃபுட்டேஜ் எதுவும் எடுக்கல. அதனால் அந்த வீடியோக்கு நான் என்ன ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணணும் அதே ஃபுட்டேஜ் தான் நான் இந்த வீடியோக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ஆடியோ மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் நினச்சதை விட இந்த ப்ராஜெக்ட் நல்லா தான் ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா? ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும்தான். அது என்னன்ட்டு நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து என்னென்ன ஆகியிருக்கு அப்படின்ட்டு. வீடியோ போஸ்ட் பண்ண அன்றைக்கி நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் எங்கள் வீட்டில். ஓகேவா? அன்றைக்கி ஃபுல்லாக இதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஏன்னா இது தனியாக செஞ்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் டைம் ஆகிருக்கும். அதை வீடியோவும் மாற்றணும் அப்படிங்கிறதால எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. நைட்டு ஒரு 7-8 மணி ஆகிடுச்சு. ஓகேவா? அது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அன்றைக்கி நைட்டு தூக்கமே வரல. ஏன்னா டிவைஸ் ஆனில் இருக்குது. ஏதாச்சும் ஷார்ட் ஆகி எதனா ப்ராப்ளம் வருமோ அப்படின்ட்டு நைட் ஃபுல்லாக பயந்துக்கிட்டே இருந்தேன். மறுநாள் காலையில் ஆகிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. மறுநாள் காலையில் ஒர்க்கே ஆகலை. டிவி ரிமோட் பண்ணுறேன், ஒர்க்கே ஆகலை. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா முன்னாடி நாள் ஃபுல்லாக அதிலே உக்காந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறுநாள் அவுட்புட் வரல அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுக்கு மறுநாள் சரி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரிலேவுக்கு போகிற பவர் சப்ளை மட்டும் ஒயர் எடுத்துக்கிட்டு இருந்தது. அதை இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு. அந்த ஒரு வாரம் அந்த ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு வாரம் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒயரு ஏதாச்சும் எரிச்சா கூட நம்மளது தான் ஏதோ பற்றிச்சோ அப்படின்ட்டு ஓடி போய் பார்க்குறது இது போல் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய அனுபவம், என்னுடைய ஹிஸ்ட்ரி அப்படி. ஓகேவா? இந்த வீட்டில் என்னை தனியாக விட்டுட்டு போனாலே ஏதாச்சும் பண்ணிவிடுவானோ அப்படின்ட்டு வீட்டில் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு நடந்திருக்கு. ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. அந்த ஒரு வாரம் இப்படி போயிட்டு இருந்தது. நம்ம யூஸ் பண்ண EEPROM ரிமோட் கண்ட்ரோல்டு, மேனுவல் கண்ட்ரோல்டு எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு. EEPROMனு சொல்லும்போது கரண்ட் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸில் எல்லா அப்ளையன்சஸும் இருந்ததோ அதே ஸ்டேட்டஸில் கரண்ட் வந்தால் 5 செகண்டுக்கு அப்புறமும் அப்படி இருந்தது. அந்த டைமிங்கை வேணால் கூட குறைச்சிக்கலாம். 5 செகண்டு அப்படிங்கிறது ஒரு 2 செகண்டாக மாற்றிக்கலாம். அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் அது அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரில. ரிலே யூஸ் பண்ணிக்கிறதால டக்குன்னு சத்தம் கேட்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பக்கத்துலேயே நம்ம டெஸ்ட் பண்ணும்போது பக்கத்துலேயே இருந்தோம். அதனால் டக்குன்னு கேட்டுச்சு. இப்போ ரூமில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணதால் அது அந்தளவுக்கு பெரிய சத்தமாக தோணலை. ஓகேவா? இப்படியா ஒரு வாரம் 2 வாரம் போச்சு. இதிலே பழகியாச்சு. டிவி ரிமோட்லேயே ஃபேனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது, லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுன்னு பழகியாச்சு. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் பக்கத்து ரூமில் போனால் கூட சரி இந்த சிஸ்டம் இங்கே பக்கத்தில் இல்லையே, ஏன்னா ஹாலில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, பக்கத்து ரூமில் போனால் ரிமோட் இருந்திருக்கலாமா அப்படின்ட்டு தோணுச்சு. இதெல்லாம் இந்த ப்ராஜெக்டோட எஃபெக்ட். ஓகேவா? இது ஃபிக்ஸ் பண்ணலைன்னா அங்கே அப்படி தோணியிருக்காது. அதுதான் இந்த ப்ராஜெக்டோட எஃபெக்ட்ஸ் தோணுச்சு. அதனால் இதை நான் அப்படியே சொல்லிடுறேன். ஓகேவா? அப்புறம் ஒரே ஒரு ட்ராபேக், டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன்ல. அது என்னென்னா, நான் இங்கே டெமோவில் காமிக்கும்போது, வீடியோவில் காமிக்கும்போது எனக்கு எல்லாமே டக்குன்னு பக்காவாக ஒர்க் ஆச்சு. ஆன் பண்ணும்போது ஆன் ஆச்சு, ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆச்சு. இப்போது ரியல் டைமில் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் அதை ஆன் பண்ணும்போது ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோடனே ஆன் ஆக மாட்டேங்குது. ஒரு 2-3 வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன் நான். அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. அது டீபக் பண்ணுற அளவுக்கும் எனக்கு டைம் இல்லை. ஓகேவா? அந்த அளவுக்கு இருக்குது. சில டைம் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணாலே ஆன் ஆகுது. சில டைம் ஒரு 2-3 வாட்டி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆன் பண்ணுறதுக்கோ ஆஃப் பண்ணுறதுக்கோ. ஏன்னா அது டிவி ரிமோட் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ட்டு தோணுச்சு. ஏன்னா பாதி பேர் வீட்டில் டிவி ரிமோட் ஒழுங்காக இருக்காது. அது போல் தான் எங்கள் வீட்லேயும் பாதி ரிமோட் தான் இருக்கும். தட்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது டிவிலாம் கரெக்டாக இருக்காது. வால்யூம் குறைச்சா டக்குன்னு குறையுது. ஆனால் இந்த டிவைஸ் மட்டும் 2-3 வாட்டி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது. வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா சுவிட்ச் போர்டுக்குன்னு தனியாக ஒரு பிரேக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க, MCB. அப்புறம் ரிலேவுக்கு பதிலாக SSR, அப்புறம் ட்ரையாக்கு இது போல் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் உங்கள் ஆப்ஷனல் தான். நான் இப்போதைக்கு இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதான் இருக்குது என்கிட்ட. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நீங்கள் IR ரிமோட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ப்ளூடூத் யூஸ் பண்ணி மொபைல்லே கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். வைஃபை யூஸ் பண்ணி மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டெம்பரேச்சர் சென்சார் வச்சுட்டு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே போனால் ஃபேன் ஆன் ஆகிற மாதிரி அது போல் ஏதாச்சும் பண்ணலாம். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் 2 வாரம் நீங்கள் டெஸ்டிங்லேயே வச்சுருங்க. ஓகேவா? நான் எதுக்கு பயந்துகிட்டு இருந்தேன்னா,
ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அது போல் எதுவும் நடக்கலை. நீங்கள் பிரேக்கர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்டை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதுதான் 3 வாரத்தோட ரிவ்யூ. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.